கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நீ பார்த்தாயா, கேட்டாயா? தாவீது ராஜா கூறுகிறார், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நான் உம்மை நம்பி இருக்கேன். நமக்கு ஏன் வெட்கம் வருகிறது? எதனால் தலைக்குனிவு வருகிறது? அதற்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக விதமான காரியங்கள் உண்டு. ஒருவேளை நாம் பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், நகை இல்லாதவர்களாக இருக்கலாம், சொத்து சுதந்திரம் இல்லாதவர்களாக இருக்கலாம், கார் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே அழகு இல்லாதவர்களாக இருக்கலாம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, படிப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆங்கில அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது உடன் ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், வீடு இல்லாதவர்களாக இருக்கலாம், வேலை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒன்றின் நிமித்தமாக நமக்கு தலைக்குனிவு வரும், வெட்கம் அடையக்கூடிய ஒரு நிலைமை வரும். தலைக்குனிவு மற்றவர்கள் மத்தியிலே நமக்கு வரும் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ எதை குறித்து உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தலைக்குனிவு அடைந்திருக்கிறாய்? நீ எதை குறித்து உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நான் சொன்ன இந்த காரியங்களிலே எதை குறித்து நீ வெட்கம் அடைந்திருக்கிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வருவார். ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக வந்து உன்னை மீட்டு எடுத்து உன் வெட்கத்திலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு எடுப்பார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, எந்த காரியத்தின் நிமித்தமாக நீ இந்த நாளிலே வெட்கப்பட்டிருக்கிறாயோ, தலைக்குனிவு அடைந்திருக்கிறாயோ, நீ ஒரு நாளும் வெட்கம் அடையாதபடிக்கு ஆண்டவர் செய்வார். அல்லது பெரிய கடனாளியாகிய நீ இருக்கிறாயா? கடன் நிமித்தமாக நீ வெட்கப்பட்டு போயிருக்கிறாயா? தலைக்குனிவு உனக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அல்லது உன்னுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் உனக்கு ஏற்பட்ட ஒரு தலைக்குனிவு, ஒரு அவமானத்தினாலே இந்த நாளிலே நீ இருக்கிறாயா? அல்லது நீ அங்கே ஸ்கூலில் ஃபெயில் ஆகி போனதுனாலே, உன்னுடைய காலேஜில் நீ இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகி போனதுனாலே வெட்கமடைந்து தலைக்குனிவாய் நீ இருக்கிறாயா? இந்த நாளிலே நீ எதனாலே நீ தலைக்குனிவாய் இருக்கிறாயோ, எதனால் நீ வெட்கப்பட்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்கிறார், நீ வெட்கமடையாதபடி ஆண்டவர் செய்ய போகிறார். நீ ஒருபோதும் நீ வெட்கம் அடைய போவது இல்லை. நீ தலைக்குனிவு உனக்கு ஏற்பட போவது இல்லை. நீ எந்த இடத்திலே நீ வெட்கமடைந்தாயோ, தலைக்குனிவு ஏற்பட்டதோ, யாரால் ஏற்பட்டதோ, உன் உறவினராலே, உன்னுடைய நண்பர்களினாலே, அல்லது அக்கம் பக்கம் வீட்டார்களினாலே, அவர்கள் மேல் வைத்த பொறாமையினாலே உனக்கு தலைக்குனிவு ஏற்பட்டதா? அல்லது உனக்கு வெட்கம் ஏற்பட்டதா? தாவீது ராஜா சொல்கிறார், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. பிரியமான எல்லாம் சேர்ந்து கட்டணம் கட்டுறவங்க ஒரு கல்லை வேண்டாம், இது ஆகாதுன்னு சொல்லி தூக்கி வீசி வச்சுட்டாங்க, ஆகாதுன்னு நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, ஒதுக்கி போட்டுட்டாங்க. கடைசியில் அந்த மூளை கல்லுங்கும்போது எந்த கல்லும் அங்கே ஒத்து வரல, எந்த கல் வச்சாலும் அங்கே ஒன்றும் வேலை ஆகலை. என்ன செய்தாங்க? கடைசியில் ஆகாதுன்னு தள்ளுன
அந்த கல் எங்கேயோ தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க மூளையில். ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று வேதம் கூறி. ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ யாரால் தள்ளப்பட்டிருக்கிறாய்? உன் குடும்பத்தினாரால் நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? அல்லது நீ வேலை செய்யும் இடத்துல நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? அல்லது நீ குடியிருக்கும் ஊரிலே நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா, ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலே நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? உன் குடும்பத்தார் உன்னை இகழ்ந்து மதிப்பில்லாதவன், பணம் இல்லாதவன் என்று சொல்லி, உன்னை நல்ல உடை இல்லாதவன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? நீ எதனாலே இந்த நாளிலே நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய்? எதனாலே நீ இந்த நாளிலே வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறாய்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, எந்த காரியத்தினாலே நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, வெட்கப்படுத்தப்பட்டாயோ? எப்படி ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கெல்லாம் ஆயிற்றோ? எப்படி சகோதரர்களாலே யோசிப்பு அங்கே பெரிய குழியிலே தள்ளப்பட்டு அதன் பிறகு அவன் தேசத்தின் அதிபதியாய் ஆனானோ? அதே போல என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ அடைந்த வெட்கத்தை குறித்து கவலைப்படாதே. உனக்கு ஏற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலே, நீ இருக்கும் இடத்திலே உனக்கு ஏற்பட்டதான இந்த தலை குனிவை குறித்து, இந்த வெட்கத்தை குறித்து சகோதரனே, சகோதரியே, நீ கவலைப்படாதே. நீ கவலைப்படாதே. ஆண்டவர் கூறுகிறார், ஆண்டவர் சொன்னார், அவர் நிச்சயமாக அவர் செய்வார். நீ வெட்கப்பட்டு போன அந்த இடத்திலே உன்னை நிச்சயமாக அவர் வைப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர்கள் அந்த காலத்திலே எத்தனையோ மக்களால் அவமானப்படுத்தப்பட்டவர்கள், தலைக்குனிவை ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் காலம் வந்தபோது அவர்கள் எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலே தலைக்குனிவு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதோ, அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்பதாக பார்க்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதாக பார்க்கிறோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுத்தப்படுவான். இதுதான் வேத வாக்கு. ஆகவே பிரியமான என் சகோதரியே, சகோதரியே, இந்த நாளிலே நீ எந்த காரியத்தினாலே தலைக்குனிவு ஏற்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெட்கமடைந்து நீ உட்கார்ந்திருக்கிறாயோ, பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாக வைப்பார். எந்த கண்களுக்கு முன்பாக, எந்த பொறாமையின் கண்களுக்கு முன்பாக தலைக்குனிவு ஏற்பட்டதோ, அவமானங்கள் ஏற்பட்டதோ, நிந்தை ஏற்பட்டதோ, அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்கப் போகிறார். ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த போவது இல்லை. ஏனென்றால் நீ அவரை நம்பி இருக்கிறாய். தாவீது ராஜா அதைத்தான் சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் வைத்த நம்பிக்கை, அது எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நீ சிந்தித்து பார்த்தாயா? நீ சிந்தித்து பார்க்கிறாயா? நீ எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாய்? எவ்வளவு தூரம் ஆண்டவரை நீ நேசிக்கிறாய்? எவ்வளவு தூரம் ஆண்டவரை நீ நம்புகிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ முழுமையாக நம்பினால், நீ இப்போது இருக்கக்கூடிய வெட்கமான சூழ்நிலையிலே, தலைக்குனிவான சூழ்நிலையிலே, வேதனையின் சூழ்நிலையிலே, துக்கத்தின் சூழ்நிலையிலே, துயரத்தின் சூழ்நிலையிலே, துன்பத்தின் சூழ்நிலையிலே இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். உன் தலைக்குனிவை நீக்குவார், உன் வெட்கத்தை நீக்குவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார். பிரியமான என் சகோதரி, சகோதரி, இதற்கு நீ செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன? நான் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆகவே உன்னுடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நிச்சயமாக உன் வெட்கத்தின் சூழ்நிலையிலிருந்து, உன் தலைக்குனிவின் சூழ்நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆகவே என்ன அருமையான ஒரு வசனம். எந்த இடத்துல எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினார்கள், உன்னை வேதனைப்படுத்தினார்கள், உன்னை இகழ்ந்தார்கள், உன்னை பரியாசம் பண்ணினார்கள், அதே இடத்திலே ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்கப் போகிறார். இது தேவனுடைய வாக்கு. ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், மகனே, மகளே,
நீ இத்தனை நாட்களாகப்பட்ட வேதனை, தலை குனிவை பற்றி கவலைப்படாதே, நீ இனிமேல் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். ஆகவே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ தைரியமாக எழுந்து நட, எழும்பி பிரகாசி, நீ எழுந்து நட என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே துக்கத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, நீ எழுந்து நட, ஆண்டவருடைய விசுவாசத்தோடு நட. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இனிமேல் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கஷ்டத்தின் மத்தியிலே வெட்கப்பட்டு போவதில்லை. கடன்காரர்கள் மத்தியிலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பணம் இல்லாமல், உடை இல்லாமல் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றிலும் உன்னை அதிகமாக இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆசீர்வதிக்கப் போகிறார். இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே உன் கஷ்டத்தை குறித்து, நிந்தையை குறித்து, அவமான குறித்து, வெட்கத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நீ விசுவாசத்தோடு கூட எழுந்து நட. இப்போதே விசுவாசத்தோடு கூட எழுந்து நட. கர்த்தர் என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு சகாயராய் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உன் எதிராளி உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. உன் கடனாளி உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அனாவசியமாக உன்னை குற்ற சுமத்தும் உன் மேலதிகாரி உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. தைரியமாக இரு. நீ வெட்கப்பட்டு போ. நீ வெட்கப்பட்டு போகாமல், நீ தலை குனிவு அடையாமல், நீ வெட்கப்பட்ட அதே இடத்திலே நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் தாமே இந்த நாளிலே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று எங்களை பார்த்து கூறுகிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லானது போல எங்களை ஆகாதவர்கள் என்று எங்கள் குடும்பத்தாரும், உறவினர்களும், நண்பர்களும், சுற்றம் சூழ இருப்பவர்களும், வேலை செய்யும் ஸ்தலங்களில் இருக்கிறவர்களும் எங்களை தள்ளினாலும் அவர்களுக்கு மேலாக தேவரீர் எங்களை உயர்த்துவீர், உயர்த்தி இருக்கிறீர், உயர்த்துவீர். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே வேதனையிலே, தலைக்குனிவினாலே, வெட்கத்தினாலே இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்ட யாராவது அவ்விதமாக இருப்பார்கள் என்றால் அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவர். அவர்களுடைய தலைக்குனிவை, வெட்கத்தை நீர் நீக்கி போடும். அவர்கள் வெட்கமடையாதபடி தலை நிமிர்ந்து நிற்க கிருபை செய்யும். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பருமாக இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம், பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, REVJAYASINGH@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.